जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितं उमासुतं शोक विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं नीलाञ्जन समाभासं रविपुत्रं यमागर्जं छायामार्ताण्ड संबोधं तं नमामि शनीश्वरं काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்ச் மாதம் வரக்கூடிய 2026 வரக்கூடிய சனி மகா பயிற்சி. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு. இல்லை, வாக்கியம் வஞ்சகப்படி நம்ம திருநள்ளாருடைய கணக்குப்படி, திருநள்ளார் ஆலய கணக்குப்படி, வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கணும், அப்போ இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்லாம் எப்படி, அப்படி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் குரு வக்கரமாக இருக்கும், கடகம் சிம்மத்தில் கேது, அன்றைய தினத்தில் சந்திரன் கன்னியாரத்தில் இருக்கார், கன்னியா ராசியில் இருக்கார். அப்படியே வரும்போது ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் சூரியன் புதன் அதே போல் ராகு செவ்வாய் அதே கும்பத்தில் இருக்கார். அதே போல் மீனத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அன்றைய தின காலகட்ட அந்த காலகட்டம், அந்த சனி பயிற்சி அன்னைக்கு இந்த கிரக கட்டங்கள் அப்படிங்கிறது இதுதான். அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது, எந்தெந்த ராசிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசியில் நான் சொல்லுறது பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான சில விஷயங்கள் இதில் இதை சொல்கிறேன். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எது எது, அவங்களுடைய பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ சனி பகவான் இப்போ எவ்வளவோ கிரக பயிற்சிகள்லாம் வருது, அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ இந்த ராகு கேது பயிற்சின்னா கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க, குரு பயிற்சி கொஞ்சம் தீவிரமாக, சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஏன்னா 30 வயசு ஏழரை சனிங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு அப்படின்னும்போது ஏழரை சனி, பொங்கு சனி, மங்கு சனி, பாத சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இப்படி இருக்குது. அப்போ இது ரொம்ப முக்கியமாக எல்லோரும் பார்க்கக்கூடியது. மற்ற பயிற்சிகள்லாம் நம்ம சொல்லுவோம், குரு ஆதிசாரம் வக்கர பயிற்சி, அது அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படின்னு நம்ம சுக்கிர பயிற்சி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இதில் ஹைலைட்டடான விஷயம் சனி பயிற்சி. இப்போ இந்த 6/3/2026 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களை 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி. இது ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? லாபச்சனி தான் இருந்தாலும் நான் ஒரு சில விஷயத்தை முதல்ல நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கவனமாக மனசில் வச்சுக்கணும். நிதானம் இல்லாதவர்கள் கீழே விழுவார்கள், ஆனால் உங்களுக்கு பிறக்கும் அதிர்ஷ்டம் யாராலும் தடுக்க முடியாது. இதில் 1000 அர்த்தம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரால் சில விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சனி ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ரிதம் மெதுவாகும். மன அழுத்தம் வேலை சுமை அதிகமானாலும் இக்காலம் உங்களுக்கு அதிக தன்னம்பிக்கையை கொடுக்கும். சரியா, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். உங்கள் பொறுமை திடநிலை ஆகியவற்றை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நிதி விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் நடந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு கொஞ்சம் காசு வந்தாலே ஆடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பணம் வந்தாலே ஆட்டம் அதிகமாக இருக்கும். அதாவது சில பேர்கிட்ட இருக்கும், ஆனால் நார்மலாக இருப்பாங்க. சில பேர்லாம் கொஞ்சம் பணம் அந்த திடீர் பணக்காரங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லை. அதனால் நிதி விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புதிய வருமான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அங்கீகாரம் மதிப்பு உண்டு.
அதே போல் குடும்ப பாசம் அதிகரிப்பு நிறையா இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் சில விஷயங்கள்லாம் நிறைய நல்லா இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள் செலவு அதிகரிப்பு, மன அழுத்தம், தூக்கமின்மை உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். கவனமாக இருக்கணும். சரி, வேலை விஷயங்கள் எனக்கு எப்படி இருக்கும், தொழில் விஷயங்கள்லாம் எனக்கு சிறப்பாக இருக்குமா பார்க்கலாம். வேலை பளு அதிகம், ஆனால் உங்களுடைய அவுட்புட் மிக உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு தாமதமாகி உயரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, பின்னர் கிட்டும். அதிரடி பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதிரடி டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபேமிலி மேரேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்கும், அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் உடல்நிலை கவனிச்சுக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஆனால் விரைவில் அது சரியாகும். திருமணம் தேடுவதற்கு டிலே, ஆனால் நல்ல மேட்சிங்கோட நல்ல இடத்துல திருமணம் நடக்கும், நல்ல அமோகமாக இருக்கும். சனி பகவானால் சில பேருக்கு வாகன விபத்து ஏற்படும். ஸோ கவனமாக இருங்க, வாகனத்தில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. அதாவது சில பழைய தவறுகளை சுட்டி காட்டி ஆணோ பெண்ணோ பிரச்சனைகள் பண்ணக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் லவ்வில் இருந்தாலும் சரி. ப்ராப்பர்ட்டி, ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா பண பரிவர்த்தனை ஸ்லோவாக இருக்கும். நீண்ட கால முதலீடு நல்ல பலன்கள் தரும். ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் செக் செய்கிறது நல்லது. ஸோ எதுலேயுமே கவனமாக இருங்க. கான்சன்ட்ரேஷன், மாணவ மாணவிகளுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைபாடு உண்டு இந்த சனி பயிற்சியினால். அதே போல் எக்ஸாம்பிள் செகண்ட் அட்டம்ப்ட் தான் ஃபேவரபுளாக இருக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆர்ட்ஸு, ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட் அண்ட் லீகல் கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு இருந்தால் டிலே மற்றும் ஃபேவரபுளான அவுட்கம் இருக்கும் உங்களுக்கு. புதிய கேஸ் அவாய்ட் செய்கிறது நல்லது சனி பயிற்சிக்கு அப்புறமா. மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறுநீரக கோளாறு, மார்பு கை கால் வலி, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் ரிஷபராசிக்கு. தினமும் 21 முறை விநாயகர் வழிபாடு, 21 முறை ஆலயம் சுற்றி வர்றது சிறப்பு. நல்லெண்ணெயில் விநாயகருக்கு ஒரு தீபம், சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. கால பைரவருக்கு சனிக்கிழமையில் மாலையில் சனிக்கிழமையில் மாலையில் விளக்கேற்றுறது நல்லது, அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் விளக்கேற்றுறது நல்லது. அதே போல் நேரம் கிடைக்கும்போது திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் ஆலயம் போயிட்டு வாங்க. அக்னிபுரீஷோ பொங்கு சனி இப்போ டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சனி தடுக்க வந்தாலும் ரிஷபராசின் வெற்றியை எந்த கிரகமும் நிறுத்த முடியாது. இதுதான் என்னோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், என்னோட ஃபைனல் விஷயம் இதுதான். உங்களோட வெற்றியை யாரும் எந்த கிரகமும் உங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியாது. சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்டே தான் போவீங்க. ஸோ நன்னா இருக்குது, சரிங்களா, கவலைப்படாதீங்க. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 90% வரைக்கும் நல்லா இருக்குது, 90% வரைக்கும் நல்லா இருக்குது. 10% கொஞ்சம் கவனமாக இருக்குது. சுபம் வாழ்க வளமுடன்.